சூழ்நிலை. சிறை என்பது மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு போராட்டமான சூழ்நிலை. சிறை என்பது தண்டனைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் தேவன் சிறையிலும் கூட யோசேப்புக்கு தாளந்துகளை கொடுத்திருந்தார். யோசேப்பு மற்ற எல்லாரும் செய்கிற பணிகளை செய்யவில்லை. ஆனால் மற்ற எல்லாரும் செய்கிற பணியை மேற்பார்வையிட்டு அதை அதிகாரியின் இடத்தில் சொல்லக்கூடியவனாய் மாறினான். எனவே இந்த ஆதியாகமம் 39 மற்றும் 40 அதிகாரங்களில் நீங்கள் தியானிப்பீர்களானால் தேவன் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நம்மோடு கூட பேச காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை அழுத்தமான சூழ்நிலைக்கு உள்ளாகி இன்று நீங்கள் கடந்திருக்கலாம். ஆனால் நம்புங்கள், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். நாம் சொல்வதற்கு முன்பாக நாம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். அவர் நான் சிறையில் இருக்கிறேனே, நான் அடிமையாக இருக்கிறேனே, நான் போராட்டத்தில் இருக்கிறேனே, நான் நோயில் இருக்கிறேனே, எனக்கு உதவ யார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருந்தால் உங்கள் கண்ணை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். அவர் நம்மோடு, நம் மத்தியில், நமக்குள், நம் அருகில் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிற தேவன். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். யோசிப்பு இவைகளெல்லாம் அறிந்திருந்தாலோ என்னவோ. அந்த நாட்களில் விவிலியம் கூட இல்லை, வேதாகமும் இல்லை. ஆனாலும் யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தன் இருதயத்தில் நிறைத்து வைத்திருந்தான். எனவேதான் அடிமையின் சூழ்நிலைக்கு மத்தியிலும் அவன் ஆழமாய் கிறிஸ்துவை விசுவசித்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய போராட்டமான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனை ஏன் விடுவிக்கவில்லை? அப்படி போத்திபார் மனைவியினால் பழி சுமத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவன் நிரபராதி என்று தேவன் விடுவித்திருந்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். அவன் சிறைக்கு தள்ளப்பட்டு அவன் சிறையிலே கைதியாய் தள்ளப்பட்டிருந்தான். ஆனால் வெளியே வரும்பொழுதோ அந்த தேசத்தின் அதிபதியாக, அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக தேவன் அவனை மாற்றினார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற தன்னை யோசேப்பு ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலும் கூட என் சூழ்நிலை மாறலையே, என் போராட்டம் மாறலையே, என் ஜெபங்கள் அர்த்தமற்றதாய் போகிறது, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே, எனக்கு மிகுந்த அழுத்தமாக இருக்கிறது, எனக்கு பதில் சொல்ல யாரும் இல்லையே, என்னை விடுவிக்க யாரும் இல்லையே என்று நீங்கள் பதறிக்கொண்டிருந்தால் யோசேப்பை சற்று உற்று பாருங்கள். தேவ நோக்கத்திற்காக ஒருவேளை தேவன் இந்த பாடுகளை நம் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். அவர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் நாம் சுத்த பொன்னாய் விளங்கும்படியாக அனுபவங்களை நமக்கு கொடுக்க, நம்முடைய குணாதிசயங்களை வெளிக்கொணர தேவன் நம்மை சோதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் மாறினான் யோசேப்பு.